குளிச்சுட்டு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப ஸ்ரீவிலாஸ். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை நைட்டு அப்படியே சண்டே என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை நைட்டு இப்போ 10 மணிக்கு ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கோம். அதில் ஏறி போகிறோம். ராமேஸ்வரம் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போகிறோம். ஏன்டா கோயிலாக அலையிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயில் போவாங்க. ஒவ்வொரு மதத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க இது போவாங்க. அதுதான் நம்ம அது ஒரு மேலே ஒரு பற்று. அதாவது சில பேர் பணத்து மேலே பற்றாக இருக்கலாம், சில பேர் பொருள் மேலே பற்றாக இருக்கலாம். நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம யூடியூப் சேனல் நல்லா வரணும் அப்படின்ட்டு வேண்டுறதுல தப்பே கிடையாது. நம்ம போயிட்டு வேண்டிட்டு வரதை வீடியோ எடுக்கிறதுலேயும் தப்பு கிடையாது. நம்ம போயிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்ற டீ குடிக்கிற இடம் இதெல்லாம் காட்டுறேன். சாப்பிட்ற இடம் காட்டுறேன்னு கோச்சிக்காதீங்க. உணவு இல்லாமல் இருக்கவே முடியாது. சாமி மறுபக்கம்னா உணவு இன்னொரு பக்கம். முதல் பக்கம் உணவு, அப்புறம்தான் சாமி, உயிர்கள் எல்லாமே. அது மாதிரி நம்ம போயிட்டு இப்போ இது பண்ணலாம். சரி வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே வீட்டில் இருந்து எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மா முன்னாடி போயிட்டாங்க. அப்படியே நம்ம பின்னாடி போகலாம். நைட்டுனால நம்ம வீடியோ நல்லா தெரியல. வாங்க அப்படியே லைட் இருக்கிற வெளிச்சம் பக்கம் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படியே அந்த நேரம் தான் மெயின் ரோடு. போயிட்டு அங்கே டெம்போ ட்ராவல் வரப்போகுது. அப்படியே ஏறலாம். இந்த வண்டியில் தான் போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊரில் அப்படியே டீ குடிக்கலாம் நிறுத்தியிருக்கோம். ஏற்ற மாதிரி பைபாஸு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீ கடை. அப்படியே இதில் இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் டீ கடை. அப்படியே வாங்க நம்ம உள்ளே டெம்போ ட்ராவலர் உள்ளே பார்க்கலாம். அப்படியே ஒரு 14 பேர் ஓடுற மாதிரி 14 பேர் ஓட்டுற மாதிரிங்கிற டிரைவர் தான் ஓட்டுவார். 14 பேர் உட்காந்து போகிற மாதிரி சீட்ஸு. பின்னாடி 4 பேர் உட்காந்துக்கலாம். அப்படியே வந்தாங்கன்னா 3, அப்படியே இங்கே 3 உட்காந்துட்டு இங்கே டிரைவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கலாம். டிரைவர் ஓட்டுற ஏரியா இது. ஏற்ற மாதிரி பெட்ரோல் பங்க்கு. அங்கே போய் அப்படியே அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பேசுவோம். நாங்கள் எல்லாம் டீ குடிச்சு முடிச்சாச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே போக பார்க்கலாம். ராமேஸ்வரம் வந்துட்டோம். 2வது டீ கடையில் நிறுத்தியிருக்கோம். அப்படியே டீ குடிச்சிட்டு மணி 2:30 கிட்ட ஆகுது. அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே வாங்க டீ குடிச்சிட்டு ராமேஸ்வரம் என்ட்ரி ஆகிட்டோம். அந்த இது எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. அதுக்குள்ளே கிராஷ் ஆகிட்டோம். வாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே போகிறத பார்க்கலாம். டீ குடிச்சாச்சு. ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு. போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் இந்த வழியில தான் போகணும். வாங்க போகலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு ராமேஸ்வரம். நைட்டு ராமேஸ்வரம் பாலம் நைட்டு வியூ இது. அப்படியே
வேனில் போகும்போதே எடுத்தது இது. அதனால் உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகிருக்காது. இப்போ நைட்டுங்கிறனால இது இந்த லைட் எரியுறது இதெல்லாம் வந்து உள்ள ஏரியா இல்லை ஒர்க் நடந்துகிட்ருக்க ஏரியாங்க. இதெல்லாம் நாங்கள் பகலில் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன். இதெல்லாம் போட்டு அந்த மின்னுற லைட்டெல்லாம் பூரா போட்டு உங்களுக்கு படகு நின்றுட்டுருக்கு. மீன் பிடிக்க, அதாவது மீன் பிடிக்க போகிற படகு. இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் காலையில் போனனால மீன் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரையோரம் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் எல்லாம் சண்டேக்கு மீன் விற்பனை நடக்கும். அங்கே ஃபுல்லாக அந்த மீன் காஞ்சி போனால் ஒரு கருவாடு வாடையாட்டம் அடிக்கும்ல, அந்த வாடை தாங்க எல்லா பக்கமுமே ராமேஸ்வரம். இது பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் நினைவு ஆலயம். உங்களுக்கு நான் முன்னையே போயிட்டுருப்பேன். 2015 இருந்தது, 16லேயே போயிருப்பேன். அப்போல்லாம் அந்த பாக்ஸே தெரியும், அவரை புதைச்ச அந்த பாக்ஸே. அதனால் ராமேஸ்வரம் மண்ணில் காலை வச்சுட்டோம். பின்னாடி அங்கே தான் இந்த ஏரியாவை தாண்டினா அப்படியே பீச்சு. நம்ம இப்போ இதுதான் நம்ம டெம்போ ட்ராவலில் நிற்கிது. அன்றைக்கி வளைஞ்ச நேர் வந்து அப்படியே நேராக போனால் பீச் வந்துடும். அங்கே போய் அப்படியே ஸ்டே பண்ணுற ரூமெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒரு பாத்ரூமு, இது ஒரு ரூமு, இது ஒரு பாத்ரூமு, அப்படியே முன்னாடி ஹாலு, இது ஒரு ரூமு. அப்படியே வந்து ஸ்டே பண்ணிட்டு கோயில் போகும்போது அப்படியே ரிவ்யூ பண்ணுறோம். உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் போயிட்டு இந்த தீர்த்த தண்ணிலாம் ஒரு 22 தீர்த்த தண்ணி வாங்கிட்டு அந்த ராமேஸ்வரம் கோயிலில் தீர்த்த தண்ணி 22 தீர்த்த தண்ணி வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். வந்து அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்யூவில் வந்து ராமேஸ்வரம் வந்து இந்த இது காமெடி விஜய் டிவி காமெடியில் வர ராமரை பார்த்தோம். அந்த காமெடி பண்ணுற ராமரை பார்த்தோம். நான் வேணால் ரீல்ஸில் ஷார்ட்ஸில் வந்து அவரோட அந்த 10 செகண்ட் வீடியோ போடுறேன், எடுத்திருக்கேன். ஃபோட்டோலாம் எடுக்கலைங்க, எதுக்கு போயிட்டு கோயிலுக்கு வந்தவர் போய் ஃபோட்டோலாம் வாங்கிக்கிட்டுன்னு ஃபோட்டோ வாங்கலை, அதனால் வீடியோவாக போடுறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம இனிமேல் போகிற அந்த தனுஷ்கோடி போகலான்ட்டு இருக்கோம். இப்போ தெரில, டைம் இல்லையான்னு. 1 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க. இப்போயே மணி 11 ஆயிடுச்சு. 1 மணிக்கு நட சாத்துவாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பார்க்கணும். ட்ரெஸ்ஸு எப்படிங்க இருக்குது, புது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி வாங்க போயிட்டு வந்துட்டு சந்திக்கிறேன். இப்போ போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாது, கேமராவை போயிட்டு எடுத்துகிட்டு இந்த கடல் இதெல்லாம் ஷார்ட்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் போயிட்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் வீடியோக்காக ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சண்டேனால கும்பலாக இருக்குது. ட்ராவல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை நம்ம ஒருத்தருக்காக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நம்ம இப்போ வந்து போயிட்டு வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக 1 கிலோமீட்டர் நடந்து போக போகிறோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோயிலோட ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள். சரி, மேலும் அடுத்தது போய் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நான் ஃபோனில் எடுத்து ஃபுட்டேஜ் கவர் பண்ண முடிஞ்சுன்னா கவர் பண்ணுறேன். வாங்க போய் கோயிலில் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவோம். வாங்க சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்கோசரம் நம்ம ஸ்டே அங்கே இருக்குது, டெம்போ ட்ராவல் அங்கே நிற்கும். சரி சாப்பிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சு. சரி உங்களுக்கு காட்டலாமேன்னு மறுபடியும் அதே வழியில் போயிட்டுருக்கேன். வாங்க ஒரு 15-20 நிமிஷம் டைம் கேட்டிருக்கேன். அதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டு உங்களுக்கு கடல், ஏன்னா ராமேஸ்வரம் வந்துட்டு கடல் கோயிலெலாம் காட்டலைன்னா நல்லா இருக்காது. வாங்க போய் பார்க்கலாம். அன்றைக்கி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தென்னை மரம் அந்த சந்தில் அது உங்களுக்கு பார்க்க கடல் பீச்சாட்டம் இருக்கும். சரி, இது மவுண்டெயினாட்டம் இருக்கும், ஆனால் அது வந்து கடல். வாங்க போய் கிட்டத்தில் பார்க்கலாம். கலர்லாம் லேயர் இங்கேருந்தே தெரியும் உங்களுக்கு. வாங்க கிட்டத்தில் போய் காமிச்சா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க போய் காமிக்கிறேன். இது அப்படியே கடலுக்கு போகிற வழி. அன்றைக்கி நடுவில் தெரியும் ஃபிஷ்ஷிங் போட்டு இதெல்லாம் இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நல்லாவே தெரியும். இன்னும் கோயிலுக்கு வந்தப்போ செப்பல் தொடாமல் வந்துட்டேங்க. அப்போ இந்த நிழலோட அந்த நிழலோட கீழே தான் அப்படியே நிழலில் தான் நின்னேன். ஓரளவுக்கு சூடு தணிஞ்சு போனேன். அப்படியே பொடி சுட வாங்க அப்படியே கடலை போய் பார்க்கலாம். இதான் என்ட்ரன்ஸ். இதை தாண்டி டெம்போ ட்ராவல் எதுவுமே போக முடியாது. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அப்படியே நம்ம கடல் இதெல்லாம் இருக்கும். இவ்வளோ தூரம் பிடிச்சிடலாம். இதெல்லாம் பாருங்கள். இங்கே நிற்காச்சு பரவாயில்ல. இந்த அந்த நீர்லாம் ஒரு கல்லே இல்லாமல் இருக்குது. கல்லை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ
அப்படி இருக்குது நம்ம கவர்மெண்ட்டு. சரி வாங்க அப்படியே பின்னாடி பேக் சைடு, அதாவது 1 மணிக்கு வியூ, கடலோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்தமாரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு பாலமாட்ட போகுது இல்லைங்க, அதான் அப்படியே முன்ன காலையில் அந்த போட்டு தான் நினைக்கிறேன், அந்த ரெண்டாவது, அதாவது அந்த 2 போட்டு கடைசியாக இருக்க 2 போட்டுக்கு இந்த போட்டு தான் வந்து அந்த இதில் இருந்து ஏற்றிட்டு போவோம், அந்த போர்டிங் பாயிண்டில் இருந்து ஏற்றிட்டு போவோம் இது போட்டு. அப்படியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய போட்டு தெரியும், அதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுற போட்டு. இது நம்ம அப்படியே கடல் பீச்சுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேனிக்கே அந்த திதி இதெல்லாம் கொடுப்பாங்க, அந்த பிளேஸ் அது. அப்படியே இங்கே எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. அந்தமாரி ஒரு லேயராட்டு தெரியுங்க அந்த கடைசியில் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன். அன்றைக்கி அந்த போட்டுக்கெலாம் பின்னாடி, அது போட்டுலாம் அவ்வளோ பெருசு இல்லை, அந்த போட்டுக்கு பின்னாடி ஒரு மலையாட்டம் இருக்குது. அந்த மலை ஒன்றும் இல்லை, தனுஷ்கோடி போகிற வழி. வாங்க நம்ம இப்போ தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடி போகும்போது அந்த வழியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வாங்க நம்ம அங்கே கிட்டே போகலாம். அன்றைக்கி அந்த இதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறாங்க, அந்த கண்ணில் வந்து அடியில் கடலுக்கு அடியில் போகிற மாதிரி கண்ணில் அந்த கண்ணாடிலாம் மாட்டிக்கிட்டு போகிறாங்க. அது எதுக்குன்னா காசுலாம் எடுப்பாங்களாம், காசு ஏதாச்சும் விட்டுட்டு போகிறத வந்து அந்த 100, 200 ஏதாச்சும் 150 சில்லற மாதிரி 10 ரூபா காயின், 5 ரூபா காயின் இதெல்லாம் எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல காசு தான். வாங்க அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு 5 பேர், அதை போய் பார்க்கலாம். நல்லா பெரிய பெரிய அலையெல்லாம் வந்தால் நல்லா அடிச்சுட்டு வராத அளவு கல் இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாராட்டலாம். ஆனால் இந்த மெயின்டெனன்ஸு, இந்த உட்கார்றது இதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நடக்கிற இடம் கூட கல் தாங்க, இதுவரைக்கும் ஃபுல்லாகவே கல் தான் போட்டிருக்காங்க, ஸ்டெப்ஸ் வரையும். அதனால் நல்லது தான். நாங்கள் அப்படியே அங்கே போய் பார்க்கலாம். இதில் தெரியுதாங்க, இந்த இங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடிலாம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே குளிக்க வந்த ஃபஸ்ட் டைம் கடலில் குளிக்க வந்தப்போ இங்கே நாங்கள் எடுத்து போட்டது இந்த மாதிரி வந்து மழை ஒதுங்கிறப்போ வந்து கண்ணாடிலாம் வந்து கண்ணாடி வந்து தர கட்டுது. அது எதனால அந்த மாதிரி கண்ணாடி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி போட்டிங்கில் போகிறவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு உடச்சி போட்டுருவாங்களா, இல்லை அப்படியே போடுறது வந்து அலையில் ஏதாச்சும் கல்லில் பட்டு உடஞ்சி அது தூளாக இங்கே வந்து விழுவுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் சொன்ன அந்த மாதிரி இது போட்டு நான் போய் மீன் பிடிக்கிறவன் காசு எடுக்கிறாங்களா, இல்லை மீன் இந்த ஓரத்தில் அவ்வளோக்கு சிக்காது, அமௌண்ட்டு தான் எடுக்கிறாங்கன்றாங்க. இங்கே 1 2 3 4 அங்கே 5 6 பேர்கிட்ட இந்த மாதிரி இதுதான் பண்ணிட்டுருக்காங்க. அங்கோனிக்கு கடைசியில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் அவரு தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த தனுஷ்கோடி போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்படியே அந்த கப்பல், அந்த கடைசி கப்பல், சென்ட்ரு கப்பல் அங்கே நிற்கிதுல, அது வரையும் அந்த தனுஷ்கோடி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்கா வந்து ஒரு 12 கிலோமீட்ரு 15 கிலோமீட்ரு வருன்றாங்க. அங்கேருந்து பார்த்தா தெரியுமா என்னென்னு தெரில, ஆனால் வந்து 15 கிலோமீட்ரு தான். நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் போகலாங்க. பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு, இப்போ தான் ஏஜ் ஆகிருக்கு, பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? அதாங்க நம்ம ராமேஸ்வரம் கோயில். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். கிட்டத்தில் உங்களுக்கு போயிட்டு சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே எடுத்த கிளிப்லாம் நான் ஃபோனில் எடுத்திருப்பேன், அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்படியே நான் அதில் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன சிறப்பு வாய்ந்தது இது அப்படின்ட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. கிட்டத்தில் போய் நம்ம இப்போதைக்கு லோகோ தமிழ்லைனுக்கு வந்து இது எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு தெரியலங்க. நான் சாமியெல்லாம் எடுக்கல, சாமிக்கு
மேலே தாங்கிட்டு இருக்க தூண்களை தான் எடுத்தேன். இந்த தூண்கள்லாம் பாருங்கன்னா எத்தனை வருஷம் பழமையான தூண்கள்னே தெரியாது. அந்த அளவுக்கு பாருங்க, இதெல்லாம் எத்தச்சோடு இருக்கு தூண். இப்போ ஒவ்வொன்றும் ஏன்னா இருக்கு. எத்தனை வருஷமா தாங்கிட்டு இருக்கிற அந்த தூண்களை நம்ம வீடியோ எடுத்து நம்ம இதில் பதிவு பண்ணலைன்னா நல்லா இருக்காது. ராமேஸ்வரம் கோயிலில் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பழமையான இதுங்க. இதெல்லாம் இந்த பெயிண்ட் அடிச்சு இது பண்ணாமல் இருக்காங்க. பெயிண்ட் அடிச்சு இது பண்ணது இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சில இடத்துல பெயிண்ட் அடிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் பெயிண்ட் அடித்து புதுசாக வச்சுருக்காங்க. இது வந்து வெளியில் போகிற வழி, சாமி கும்பிட்டு வெளியில் போகிற வழிங்க இதெல்லாம். இது அந்த கோபுரம் மாதிரி இருக்கும். மேலே கோபுரமாக இருக்கும், கீழே இது கடந்து போகிற பாதை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டபம். ஓகே, இந்த அந்த கீழே ஸ்டேஜாட்ட இருக்கும். இங்கெல்லாம் கல்யாணம் நடந்து அது ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் முகூர்த்த நாள் தான் போல கல்யாணம் நடந்து. இதெல்லாம் மண்டபம். பரவாயில்ல, கோயிலே மண்டபத்தை இவ்வளோ பெருசு இருக்குது. வெளியில் போகிற வழி எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற கடமை சாப்பிட்டாச்சு. என்னடா மாடு கடல் பக்கத்தில் நடந்துகிட்ருக்கேன்னு யோசிக்கலாம். ஏன்னா அந்த இது பூஜைலாம் பண்ணிட்டு வந்து போடுறாங்களாங்க. வாழைப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் அப்படியே வச்சு மாவு மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு அப்படியே கடலில் முக்கிய எழுந்திரிக்க சொல்லுவாங்க. அந்த அந்த முக்கிய எழுந்திரிக்கலாம் கடலில் அலையாக வந்து இந்த ஓரத்தில் தானே ஒதுங்கும். அப்படியே வந்து மாடு அதை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போலங்க. அதாங்க முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் சண்டேயில் கோயிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிட வந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் இது 1.5 மணி நேரம் அந்த தீர்த்த தண்ணி, அதாவது 22 தீர்த்த தண்ணி வந்து போகிறதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் வந்து மறுபடியும் சாமி கும்பிட போனோன்னா ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா எப்போ இருந்தாலும் 2.5 மணி நேரம் ஆகும். அதே நீங்கள் அமௌண்ட் கொடுத்து போனீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியான நேரம் தான். 1.5 மணி நேரத்துலேயே சாமி கும்பிட்டு வந்துடலாம். நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நீர் நடந்தேன். இந்த நீர் நடந்து போனப்போ என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு பொடி சுடுங்க. செப்பல் தொடாமல் வந்துட்டேன். சரி, அங்கே கழட்டி விட்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ராமேஸ்வரம் அவ்வளோதான். அங்கே தனுஷ்கோடிலாம் போயிட்டால் இன்னும் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் வந்து சரின்னு இங்கேயே கழட்டி விட்டு வந்துட்டேன். ரூம்லேயே கழட்டி விட்டு வந்ததுக்கு சரியான வெயிலில் அப்படியே பொடி சூடாக நடக்க வேண்டியதாகிடுச்சுங்க. சரி வாங்க அப்படியே போய் தனுஷ்கோடியை பார்க்கலாம். இதாங்க ராமேஸ்வரத்தோட லைட் ஹவுஸு. எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் மேலே விட்டாங்கன்னா வட சென்னையில் வர மாதிரி டெலஸ்கோப் பாட்டு ஊரே பார்க்கலாங்க. இதுதான் இதுக்கு தனுஷ்கோடி போகிற வழி. எவ்வளோ க்ரீனாக செம்மையாக இருக்க பாருங்க. கடல் பகுதியில் இருக்கிற மாதிரியே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஏதோ இதில் போகிற மாதிரி இருந்துச்சு, மவுண்டெயின் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. வேறு லெவலில் சைட்லேயும் க்ரீன் தான். இது கொஞ்சம் தூரம் போனோடனே சீத்தமுல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக ரோட்டு சைடு எல்லாம் கவர் ஆகிடுச்சுங்க. வீடியோ எடுக்க க்ரீனாக இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி அந்த சைடு கடல் இதெல்லாம் வீடியோட வியூ பாயிண்டெல்லாம் வந்து சீத்தமுள்ளே மறைச்சிருச்சு. முன்னெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சீத்தமுல்லாம் வெட்டணும் அப்படின்லாம் பர்மிட் போட்டு எல்லாமே வெட்டிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் சொல்லி. இப்போல்லாம் யாருமே வெட்டுறதில்ல, அப்படியே விட்டுட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டாலும் கொஞ்ச நாள் தான் போல். அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே லூஸில் விட்டுறாங்க. அது பாட்டு சீத்தமுல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த சீத்தமுல்லாம் வளர்ந்தாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா இல்லை என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வந்து வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே எல்லாம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 40 ரூபா சேர்த்தி கொடுத்தாலும் திருப்தியாக இருக்கும். இதாங்க நான் வந்து சொன்ன ஏரியா. எங்கேயாச்சும் நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற இடத்துல தான் எடுத்தேன். இதெல்லாம் தெரியாத இடத்துல, இன்னும் நான் காட்டாத இடத்துல இன்னும் சுத்தமாகவே தெரியாது. இதுலையாச்சும் கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த சைடு கடலாச்சும் தெரியும்.
இதுக்கு முன்னாடி கடலே தெரியாது உங்களுக்கு. நம்ம நைட்டு பேசிகிட்டு இருக்க நாய்க்கே பிடிக்கலையாக்கும். நைட்டு 11:10ன்னா அதுக்கு என்னங்க தெரியும், கத்திட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சீத்த முள்ளெலாம் வளராமல் இருந்திருந்தா இப்படி தாங்க இருக்கும். வியூ பார்க்கவே செம்மையாக இருக்கும். 2 சைடு கடல், நடுவில் நம்ம ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி, முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு, தண்ணியாக இருந்துச்சு. அந்த தண்ணி வந்த இடம் தான் இப்போல்லாம் அந்த சீத்த முள்ளை முளைச்சிருக்கிறது. ஏன்னா தண்ணி வராமல் தண்ணி வராமல் இருந்துச்சுன்னா சீத்த முள் வளர வாய்ப்பே இல்லை. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்த இடம் அப்படியே கடல் உள்வாங்கிருச்சு. எங்கே அலை வந்துட்டுருக்கு பாருங்க, அந்த நீர் தான் அலை வந்துட்டுருக்கு. இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கடல் தண்ணி வந்து இருந்த இடம், அதனால தான் அவ்வளோ பச்சை பசேல்னு ஆகிருக்கு, ஈரமாகவும் இருக்குது. கடல் தண்ணி உள்வாங்கிருச்சு ரொம்ப. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், இதெல்லாம் தனுஷ்கோடி. முன்ன தனுஷ்கோடியோட அந்த ரயில்வே இப்போ நீங்கள் படவே பிடிச்சி பார்த்துருப்பீங்க. அந்த அந்த பாலம்லாம், அந்த ஒரு ஆர்ச் வந்து தனுஷ்கோடியோட முன்ன இது ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ லைட் ஹவுஸ், இது புதுசாக கட்டின லைட் ஹவுஸுங்க. ஏன்னா கடல் எண்டில் இருக்கிறதுனால லைட் ஹவுஸ் முக்கியமாக தேவை. நம்ம போனப்பெல்லாம் இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லாவே கட்டிட்டாங்க. ஏன்னா போட்டு இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன போட்டு வந்துட்டு பிரச்சனை இல்லை, இவங்க தான் போகணும் தெரியும். பெரிய போட்லாம் வந்துட்டு இந்த எஜ்ஜிலாம் இடிச்சிடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் இது எண்டு பாயிண்ட்ன்ற ஒரு இது வச்சு செம்மையாக இருக்கும். அதுக்கு அந்த சைடு, இந்த சைடுலாம் கதை இருக்குங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்க ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ நான் காட்டுற ரைட் ஹேண்ட் சைடெலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி. அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே சுத்தமாக இல்லை. இங்கிட்ட வந்து கடல் தண்ணியாக இருக்குது, அந்த சைடு தண்ணியே இல்லை. நம்ம போனப்போ ஃபுல்லாக இதாக இருந்துச்சு, தண்ணியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த சைடெலாம் வந்து ரொம்ப அப்படியே உள்ள தெரியுது மண்ணா, பீச்சாட்டம் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நம்ம போனால் இறங்கவே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அந்த ஒரு ஒட்டியும் ரோட்டை ஒட்டி பாறை போட்டிருக்க நிறைய தண்ணி இருக்கும். இப்போல்லாம் உள்ள தண்ணி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த பீச் நேரம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த கடல் இந்த போட்டை பார்த்தா கடல்ற சூறா அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. ஜாலியாக கடலில் நம்மளும் ஒரு ஷிப் வாங்கிட்டோம்னா கடலில் ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கலாம். பாருங்க, வானுக்கும் எல்லை இல்லை, நிலத்துக்கும் எல்லை இல்லைன்பாங்க. இதான் நிலத்தோட எல்லை, வானத்தோட எல்லை பாருங்க. அது அந்த கடலும் இந்த வானமும் சேர்ந்தா கடல் எது வானம் எதுன்னே தெரியாத மாதிரி இருக்கு. அதாங்க இந்த கடலோட அழகு. செம்மையா இந்த இந்த கல்லில் உட்காந்துட்டு பிடிச்சவங்களோட ஜாலியாக வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுவும் இப்போ அந்த அலையெல்லாம் வந்து அடியும் பாருங்க, தப்பு துப்புனுங்க பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. அப்பா, இதெல்லாம் ரன்னிங்கில் போகும்போது கவர் ஆகுது. நம்ம நின்று கவர் ஆனோம்னா எப்படி கவர் பண்ணலாம், ரசிக்கலாம். அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். அலையெல்லாம் வந்துட்டு இருக்கு, வேற லெவலில் இருக்கு பார்க்கறது. நானும் உங்களையாட்ட தாங்க போயிட்டு வந்துட்டு அங்கே ரசித்தது வேற மாதிரி இருக்குது, இப்போ உங்க கூட வீடியோவில் ரசிக்க வேற மாதிரி இருக்குது. வீடியோவில் ரசிக்கிறத விட நேரில் ரசித்தா தான் நமக்கு தெரியும், அது அழகே வேறங்க. இப்படி ஆட்டோக்காரர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காரு. அவருக்கும் கஷ்டம் இருக்கும், சொல்லிடலாம், இதையும் சொல்லிடலாம். அப்புறம் ஆட்டோக்காரர் மனசார கேட்பாரு, அப்புறம் கமெண்ட்டில் வந்து எப்பயாச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டே அந்த வீடியோவில் நான்றா ஏன்டா பண்ணலாம், நான் கஷ்டத்தில் இருந்தேன்டா, என்னால் ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வரேன்பாரு. எல்லாம் பாருங்கள், இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இந்த ஷிப்பெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி. உங்களுக்கு காட்டுறேன், இந்த 2 குடிசை, இந்த 2 இது தாண்டினா தெரியும். அந்த இது இங்கே இது வந்து அந்த சிமெண்ட்லேயே கட்டியிருக்காங்க, பிரிட்ஜாட்டம் கட்டியிருக்காங்க. அந்த நீர் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து போட்லாம் வந்து அந்த நீர் இறங்குது பாருங்க. போட்லாம் வந்து அப்படியே ஏற்றி இறக்குற மாதிரி, வண்டி வேற எங்கேயாச்சும் கொண்டு போனோம்னா போட்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அப்படியே அன்றைக்கி வச்சுக்கலாம். பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்த்திட்டு இருந்தாங்கனாலும் பரவாயில்ல, தனுஷ்கோடி நல்லா வந்துடும். ஒரு 10-15 வருஷத்தில் நல்லாவே வந்துடும்.
அடுத்த சின்ன ராமேஸ்வரம் ஆயிரும். அப்படியே மறுபடியும் பகலில் ராமேஸ்வரம்னு எடுத்துட்டாலே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் நினைவு இடம். வந்து பகல் நைட்டு காட்டியிருப்பேன், பகலில் இதுதான். இல்லைன்னா போயிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால இப்போ உள்ளே போகலை. இது ராமேஸ்வரம் புதுசாக பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் நைட்டு காட்டுறதுன்னு சொன்னதெல்லாம் இப்போ பகலில் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், செம்மையாக கட்டிகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. என்னங்க ஒயிட் கலரில் கோடெல்லாம் தெரியுது, இது அதெல்லாம் கடலோட கம்மியான ஆழம் போல் அந்த இடம்லாம். இந்த பிரிட்ஜ், இந்த ஒயிட் கலர் ஆர்ச்சாட் இருக்கு இல்லைங்க, அதுதான் இப்போ வந்து அந்த ஷிப்பெல்லாம் வந்தால் தூக்குற மாதிரி வைக்க போகிறாங்க. அதாவது அந்த நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த லெஃப்ட் சைடு வந்து அப்படியே இருக்கும், ரைட் சைடு பகுதி மட்டும் அப்படியே கொஞ்சம் தூக்கும் மேலாப்பில். அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அந்த பிரிட்ஜு வைக்கிற இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து அந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கனால இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸு அந்த மாதிரி புதுசாக உள்ளே போட்டிருப்பாங்களாக்கும். ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வராது, ஏன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போட்டு என்ன பண்ண போகிறாங்க, இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரம்னு புது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் போட்டு என்ன பண்ண போகிறாங்க, இதாங்க அந்த ஒயிட் கலர் பிரிட்ஜு தான் இந்த 2. என்னங்க உங்களுக்கு காட்டுறேன், இறங்கி போயிட்டு. இதாங்க அந்த சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ. அதாவது இப்போ ராமேஸ்வரத்தில் இருந்து மறுபடியும் நம்ம கரூருக்கு இது எடுத்திங்கன்னா இதான் லெஃப்ட் சைடு வியூ பாயிண்ட்டாக காமிச்சது எப்படி இருந்துச்சு. இதாங்க அந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜு புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறது. இது பழைய பிரிட்ஜு, இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப பழைய நிலைமைக்கு ஆகிட்டனால இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் கலர் ஆர்ச் கட்டினாலங்க, அந்த ஆர்ச்சு தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நவுத்திட்டு வந்து இந்த பெரிய இதுலேயும் அதில் வைக்க போகிறாங்க. அதுதான் இதுதான் வந்து தூக்கம் இந்த சின்னதுலேருந்து. இதுதான் இந்த புது ரயில்வே பாலம். அவங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே தெரியும். அந்த ஒயிட் கலரில் கரண்ட் கம்பம் மட்டும் இருக்கிறதெல்லாம் வந்து இது வரப்போகுது. எலக்ட்ரிக் ட்ரெயின் போடணுன்னா எலக்ட்ரிக் பாஸாக வந்து லைன் போட போகிறாங்க. பாருங்கள், பின்னாடி வானம் எப்படி இருக்குதுன்னே தெரில. இது வர மாதிரி ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டுங்க. இந்த நேரம் காடு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். சிறுமலைக்கு பின்னாடின்றாங்க, பின்னாடி பகுதி இந்த காடெல்லாம் அப்படிங்கிறாங்க. கொல்லிமலை போன மாதிரி சிறுமலையோட பின்னாடி பேக் சைடு பாருங்க எரிஞ்சிட்டு இருக்கு. வணக்கம், தூங்கி எந்திரிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் சாயந்தர பொழுது டீ குடிச்சிட்டு கழிக்கலாமேன்ட்டு போய் சாப்பிடலாம் வாங்க. டீ சாப்பிட்டு இத்தனை இந்த வாழ்க்கையில் விலாக முடிச்சிடறேன். இன்றைய பொழுது ராமேஸ்வரத்தில் போயிடுச்சுங்க. சரி வாங்க, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஸ்ரீ.